பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம இப்பொழுதும் இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம இடைப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக ஒரு லோகோஸ் வார்த்தையை கொடுத்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு நிறுவனம் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய ஆவியானவர் பாருங்க, ரோம சபைக்கு அவர் சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 12ஆம் அதிகாரம் அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கணும், எது நல்ல ஆராதனை, எது கெட்ட ஆராதனை, எது தேவனுக்கு பிரியமான ஆராதனை, நாம் எப்படி இந்த உலகத்துக்கு ஒத்தவை சரியாமல் இருக்கணும்னு சொல்லி அநேக வார்த்தைகளை சொல்லிட்டு, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கும். உங்கள் அன்பு மாயமற்ற அன்பு இருக்கக்கூடாது. முதல் நூற்றாண்டுல பாருங்க, அநேக வசனங்கள் மூலமாக சபையை திடப்படுத்தி, அநேக வார்த்தைகள் மூலமாக கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம சகோதரர், நீங்க ஒவ்வொருவரும் நீங்க அன்பா இருக்கிறீங்க, உண்மைதான். ஆனா அந்த அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதாய் பாருங்க, மாயமற்ற அன்பு என்று சொல்லப்படும். நேர்மையான ஒரு அன்பு. அன்புல மாயமற்ற அன்புன்னா என்ன? உள்ள ஒண்ணு வச்சு வெளியே. சில ஆட்களை பார்க்கலாம், அந்த நாளும் சரி இந்த நாளும் சரி, அன்புல வித்தியாசமா இருக்கு. எப்படின்னா, பார்க்கும்போது அவனோட பேச்சு பார்த்தா நல்ல பயங்கரமான அன்பை வார்த்தையில வெளிப்படுத்துவான். ஆனா உள்ளத்திலோ எந்த அந்த பேசுற வார்த்தைக்கு அந்த உள்ளது தொடர்பு இல்லாம இருக்கு. அப்போ என்ன, ஒரு மாயமாலமான ஒரு வாழ்க்கை வாழும். அவர்களால எந்த பிரயோஜனமும் அவளுக்கு கிடையாது. ஆனா வார்த்தை மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. அன்பு அன்புன்னு வார்த்தையில சொல்லப்பட்டது போல, சர்க்கரை நீ எழுதி பேப்பர்ல எழுதினா போட்டு நம்ம சாப்பிட்டா இனிக்காது. அதே போலதான் ஏட்டு சுரக்காய் போல வார்த்தைகளில் அந்த அன்பு இருக்கிற அந்த அன்பு மாயமான அன்பு. அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதாக, சின்சியரான ஒரு நேசம். இன்னைக்கெல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள் அன்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பவே முடியாது. ஏதாவது காரணத்தை வச்சு ஒரு சகோதரி பார்க்க போன சகோதரனை பார்த்தீங்கன்னா, 2 கையிலையும் வெயிட்டா தூக்கிட்டு போனா தான், வா தம்பி வா வான்னு கூப்பிடுவோம். அக்கா எல்லா வீட்லயும் நடக்கிறது. ஒண்ணுமே இல்லாம போனா அப்படி பார்க்க பார்வை பேச்சு வித்தியாசமா இருக்கும். அப்போ இந்த அன்பு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொண்டு போற பொருட்களினாலே அப்படிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. மாயமற்ற அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கிறிஸ்தவ அன்பு என்பது இருந்தாலும் இல்லாட்டாலும் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஒரு அன்பு இருக்கும். அந்த அன்பு தான் மாயமற்ற அன்பு. அது கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால, கிறிஸ்து நமக்கு நம்ம உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால, ஆவியானவர் யாருக்கெல்லாம் ஊற்றப்பட அந்த அன்பு வரும். மாயமற்ற அன்பு. சின்சியரா நேசிப்பாங்க, சின்சியரா நேசிப்பாங்க. அவங்க ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. ஏன்னா ஒரே இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள். அந்த அன்பு இருக்கணும். அதாங்க சொல்ல, மாயப்பட்ட அன்பு மாயப்பட்டு இருப்பாங்க. தீமையை வெறுத்து என்ன செய்யுங்க? நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அப்படிப்பட்ட அன்பு இருக்கும்போது தீமை போயிடும். நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உண்மையான அன்பு இருக்கும்போது நன்மை மட்டும்தான் செய்வாங்க, தீமை செய்ய மாட்டாங்க. அதனாலதான் அப்படிப்பட்ட அன்பு நமக்கு வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது, இந்த நாட்களில் நம்முடைய சபை, நம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறோம் சற்று யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய அன்பு மாயமற்றதா இருக்கா? தீமையை வெறுக்கிறோமா? சோதரம் பாருங்க. அன்பு மாயமற்றதா இருந்தா தீமை வராது, நன்மை மாத்திரம். நன்மையை பற்றி கொண்டிருக்க, நம் எதை பற்றி கொண்டிருக்க வேண்டும்? எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு பிரியமா, நன்மை வருகிறதா என்று பாரு. நம்ம பேசுறது செய்கிறது எல்லாம் மற்றவங்களுக்கு நன்மையை உண்டாக்குமா என்று பார்த்து செய்ய வேண்டும். அதாங்க சொல்லப்பட்டது. ஆனா கர்த்தருடைய பிள்ளை அந்த நாட்கள்ல பாருங்க, நிறைய உதாரணங்கள் பாருங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. முதல் நூற்றாண்டு நீ அப்போஸ்தலனாகிய நீ வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாரும் பொதுவாய் வைத்து அனுபவித்தாங்க. எல்லா ஆஸ்திகளெல்லாம் வித்துட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வச்சுட்டாங்க. ஐயா, நீங்க தான், நீ என்ன பண்ணுங்க, நாங்க நல்ல பணக்காரலா இருக்கிறோம். ஆனா அநேகர் சாப்பிட வழி இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போய் சேரணும்.
அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் மற்றவரை நேசித்திருப்பார்னு சொல்லி யோசனை பண்ணிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போதுதான் சொல்றார், அன்பு இருக்கும்போது எல்லாம் நடக்கும். அன்றைக்கு பேதுரு, யோவான் யாருமே சொல்லவே கிடையாது, நீங்க எல்லாம் வித்துட்டு வாங்கன்னு சொல்லல. ஆனா அவங்க வித்துட்டு வந்து பாதத்துல வைத்தார்கள். எல்லாரும் மேல ஒரு அன்பு இருந்தது. அது என்ன அன்புனா மாயமற்ற அன்பு, நன்மை செய்கிற அன்பு. இன்றைக்கு அதைத்தான் இந்த காலவெளியில் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கணும். எப்படி இருக்கிறோமா, இந்த அன்பு எப்படி இருக்கிறது, நம்ம சகோதரர் எப்படி நேசிக்கிறோம், சற்று யோசனை பண்ணி. நம்ம எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், நம்மளை எல்லாரும் நேசிக்கணும், கொடுக்கணும்னு நினைக்கிறோமே, நாம் என்ன செய்திருக்கிறோம் எங்கதான் முக்கியம். நம்ம என்ன கொடுக்கிறோம் அதான் திரும்ப வரும். நம்ம நல்லது நன்மையை வச்சா நன்மை வரும், தீமையை வச்சா தீமை வரும், நமக்கு தெரியும். அப்போ அதான் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அப்படி நன்மையை பற்றி கொண்டிருந்தா நமக்கு நன்மை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம அறுக்கிறது நேத்தைக்கு விதைச்சது, நாளைக்கு அறுக்கிறது இன்னைக்கு விதைச்சது. நம்ம நன்மையே விதைத்து கொண்டே இருப்போம், ஆனால் நன்மை வந்து கொண்டே இருக்கும். நமக்கு தீமை செய்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தை மாயமற்ற அன்பு ஒரு பெரிய நன்மை, எல்லாருக்கும் நன்மை செய்யப்படும். இன்னைக்கு நாட்கள் நன்மை செய்யறது இல்லை, குறைஞ்சு போயிடுச்சு. எல்லாம் மனுஷன் என்ன தீமை தான் செய்யறாங்க. எங்க பார்த்தாலும் தீமை நடக்குது. சகோதரன் ஏமாத்துறான், சொத்தை ஏமாத்துறான், பணத்தை ஏமாத்துறான், பொருட்களை ஏமாத்துறான். எல்லாமே ஏமாற்றுகள். ஏன்னா உண்மையான தேவனுடைய அன்பு அவளை ஊற்றப்படவில்லை. முதல்ல உண்மையா இருந்திருந்தால் கால போக்கில் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்தை பற்றி பிடித்து கொள்றாங்க. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷ தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையான பிள்ளைகளை காலையில் நம்ம சொல்றேன், மாயமற்ற அன்பு நன்மை பற்றி கொண்டிருக்கிறதான ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில காண கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் அந்த காலையில் நம்மளும் சொல்லிக் கொண்டிருக்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்பீங்கன்னா கர்த்தர் காலையில் உங்களை அபரீதமாய் ஆசீர்வதிப்பார். நன்மை உங்களை தேடி வரும். அன்பு செலுத்த மக்கள் உங்களை தேடி வருவார். ஒப்புக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே இந்த காலவெளியில் நாங்கள் செபிக்கிறோம். மாயமற்ற அன்பு ஆண்டவரே, அன்பு நன்மை செய்ய பற்றி கொண்டிருக்க உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்க இந்த கால வேளையில எல்லா பிள்ளைகளும் நாங்கள் பார்க்கிற ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். அந்த நாட்களிலே எல்லா சொத்து சுகத்தை எல்லாம் வித்து பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஆண்டவரே, அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த காரியங்கள் இன்றைக்கு நடக்கட்டும். தனக்குள்ளது ஒருவனும் தனக்குள்ளது என்று சொல்லாமல் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். நாட்கள் அதைத்தான் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நாங்களும் மாயமற்ற அன்பாய் உதவி செய்யும். உண்மையாய் நன்மைகளை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறேன். ஆசிரியர் வசனத்தை கேட்கிற யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசிரியர் கிருபைக்குள் மறைத்து இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். ஆசிரியப்பாராக. உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கிறதா சற்று யோசனை பண்ணி பாருங்க. தீமையை வெறுக்கிறீங்களா, நன்மை பற்றி கொண்டிருக்கீங்களா? அப்படின்னு நான் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்னும் ஒரு லோக சுவார்த்தையை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசிரியப்பாராங்க.